நல்ல மனிதர்களுக்கு எதுவுமே அழகாதான் தோணும். அருவருப்புன்னு எதையுமே தோணாது. கை கால் இல்லாதவனையோ ஒரு குருடனையோ அழகுந்தான் தோணும். ஏன்னா அவனுடைய குணம் பார்த்து, குணத்தை கல்யாணமே பேசே குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணுமே தவிர அழகை பார்த்தோ இல்லை அவனுடைய அறிவை பார்த்தோ. 2 PhD 2 MS இருக்கும், ஆனால் ஒரு ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணோங்கிற அந்த அறிவு இருக்காது. அந்த பேருக்கு பின்னாடி 1000 டிகிரி இருக்கலாம், ஆனால் குணம். அதனால தான் ருக்மணி தேவியெல்லாம் பாகவதத்தில் சொல்லும்பொழுது ஒரு பெரிய துவாரகாதீசன் அரண்மனை கட்டிட்டான் கிருஷ்ணன்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளா அப்படின்னா இல்லை. வீக்ஷேகம் கதா கோபாலமூர்த்தி, மாடு மேய்க்கிற அந்த கண்ணன் தான் எனக்கு வேணும். ஏன்னா அந்த மாடு மேய்க்கிறவன் தான் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா கூட மலையே தூக்கி காப்பாத்துற கண்ணன் அப்படின்னு. இது ஏன் இப்போ நான் சொல்றேன்னா, கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஆதாரத்துல, எந்த ஜாதகம் பார்க்கறா, எல்லாம் பார்க்கறா, படிச்சவனான்னு பார்க்கறா, அது யூஎஸ்ல இருக்கானா இல்லை இங்க இருக்கானா, இல்லை எவ்வளோ வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கா, எல்லாம் 1000 கேட்குறோமே. அந்த காலத்துல ஒன்னே ஒன்று தான் கேட்போம், பையன் நல்ல பையனா, பொண்ணு நல்ல பொண்ணா, பொண்ணு நல்ல பொண்ணா, பையன் நல்ல பையனா. மீதி எல்லாம் அப்புறமே வந்துடும். அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம், வீடு கட்டிக்கலாம், சேர்ந்து நல்லது நல்ல பண்பு அந்த ஆன்மாவின் தேடல் இருந்துட்டுனா நல்லவனா ஒரு ஸ்பிரிச்சுவல் growth. நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறோம், கண்ணுக்கு சாப்பாடு போடுறோம், வாய்க்கு மட்டும் இல்லை. கண்ணு விதவிதமான காட்சி பார்க்கறது கண்ணுக்கு சாப்பாடு, காது விதவிதமா வம்பெல்லாம் கேட்கறது காதுக்கு சாப்பாடு. அதெல்லாம் அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, 5 இந்திரியங்களுக்கும் சாப்பாடு போடுறோம். இந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு போடுறோம். இந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு போட்டா எப்படி அந்த ஒரு விருட்சத்துல ரூட்ஸ்ல தண்ணி விட்டா தனித்தனியா இலைக்கு தண்ணி விடுறது, இந்த தனித்தனியா பிரான்ச்சுக்கு கிளைக்கு தண்ணி விடுறது, அப்புறம் தனித்தனியா அந்த பழத்துக்கு தண்ணி விடுறது, அப்படி கிடையாது. ரூட்டுல தண்ணி விட்டா தானா அது பச்சை பசேர்னு நிறைய நல்ல பழமா கொடுக்கும். அந்த மாதிரி ஆன்மாங்கிறது நமக்கு ரூட். அந்த ரூட்டுக்கு தண்ணி விட்டா தானா நல்ல சொசைட்டி, நல்ல குழந்தைகள், நல்ல பிரஜைகள், நல்ல எதிர்பார்ப்புகள், இந்த மனித நேயம், வானத்தை ஏற்றது, கலையின் தரிசனம், பாரம்பரியம் எல்லாம் சேர்ந்த குழந்தைகளாக நல்ல குழந்தைகளையே சூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள். அந்த டெசிஷன் கிளாரிட்டி, எனக்கு இதுதான் வேணும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 2 மாப்பிள்ளை ஆப்ஷன் இருந்தது ஒரு பொண்ணுக்கு. ஒரு அழகான நல்ல படித்த பண்புள்ள ஒரு மாப்பிள்ளை, சம்பளம் குறைச்சு. இன்னொருத்தர் ரொம்ப நிறைய சம்பளம், கோடியில சம்பளம். இந்த 2 ஆப்ஷன்ல இது வந்து ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த அப்பா வந்து, நீ போய் பாரு, உனக்கு யாரு பிடிச்சிருக்கோ நீ கல்யாணம் பண்ணு. ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்? உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நீங்க நல்லவங்களா, நீங்க நல்ல எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லையா, இப்போ பெண்களையும் கேட்க வேண்டியிருக்கு, குடிப்பழக்கம் இல்லையா, இது நீங்க எல்லாம் நல்ல பெண்களா இருக்கீங்களே, எல்லாரையும் கேட்க வேண்டியிருக்கு, இந்த சைடு அந்த சைடு. அந்த மாதிரி இல்லை, சில பேர் அப்படி இருந்தாதான் வேணும்னே சொல்றாங்க. அதுவும் எனக்கு புரியறதில்லை. ஸோ அந்த பாரம்பரியம் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. இப்போ ப்ராபப்ளி இன்னும் அந்த அமெரிக்கா வெஸ்ட் இஸ் மோர் இண்டியனைஸ்ட் அண்ட் மோர் பாரதியா தென் பாரத தேசம்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ திரும்பியும் ஸ்ரீமதி அனிதா குப்புசுவாமி சொன்ன மாதிரி மறுபடியும் நம்ம பாரம்பரியத்தை திரும்பி கொண்டு வரதுக்கு நிறைய பிரயத்தனப்படணும், முயற்சி பண்ணணும். இப்போ அந்த பொண்ணோட கதைக்கு வருவோம். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு, நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க, நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க. அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பணக்காரனா இருக்கிறவன் ஒரு வைர மோதிரத்தை கொண்டு வந்தான். சாமானிய பாரம்பரியத்தை பண்பை மதிக்கிறவன் ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கின்னு வந்தான். மல்லிப்பூ தானே வாங்கின்னு வந்தான்னு வாண்டான், வைர மோதிரம் வாங்கின்னு வந்தவன வேணும் அப்படின்னு சூஸ் பண்ற இந்த மைண்ட் எப்படி வந்தது அப்படின்னா, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், கல்வி முறை என்ன பண்புகளை சொல்லி கொடுக்கணுமோ, எதை சிலபஸா வைக்கணுமோ அந்த சிலபஸ் இல்லை. அதனால எல்லாமே கொலைஞ்சு மாறி போய் தடம் புரண்டு, இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வரணும்னா ஆன்மாவுக்கு சாப்பாடு போட்டு ஆன்மாவின் தேடலை நம்ம அதிகரித்தோனா தான் அந்த மைண்டு, புத்தி, பஞ்சேந்திரியங்கள் நம்மளோட
அவர்களுடைய புலன்கள், பிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங், எல்லாரையும் அவர்கள் சொன்ன மாதிரி அம்மான்னு பார்க்குற அந்த வெல்பீயிங், திண்ணையில் இருக்கிறவனையும் விருந்தோம்பல் கொடுக்குற அந்த ஒரு பாரம்பரியம், எல்லாமே அதுக்கு அடிப்படை ஆன்மாவின் தேடல். அதுவே அழகு. அந்த அழகை நம்ம போற்றுவோம். தன் அருளால மேல மேல வளர்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்யணும் என்கின்ற பிரார்த்தனையோடு முடியும்.